ஹாய் அழகா இதுங்க எஸ்கே அனிமேஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோ மாங்கா சாப்டர் எபிசோட் 8ல தான் இருக்கும். எபிசோடுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஐப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டிட்டு உங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல டேமன் வந்து பொருட்டோவையும் காவாக்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணி போட்டுருப்பான். அம்மாவோட பாயில நான் நடந்த மொத்த விஷயத்த சொல்றேன், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதோட இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோட்ல அம்மாவோட ஸ்டார்டிங்ல அவங்க ரெண்டு பேருடைய பவர்ஸ்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஹீரோடி சென்ட்ரிங் மூலமா அவளால கரண்டா நடக்கிறது மட்டும் இல்லாத ஃபாஸ்ட்ல நடந்ததையும் அவளால பார்க்க முடியும். இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது அவளோட லிமிட் என்னன்னா, அவ பிறந்ததுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அவளால ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி ரிவைன் பண்ணி பாத்துக்க முடியும். அவ பிறந்து 18 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னும் போது அவ 18 வருஷத்துல என்ன நடந்துச்சோ அதை தான் பார்க்க முடியும். ஒருத்தவங்களுடைய பிளாஷ்பேக்கை பார்க்கணும்னாலும் 18 வருஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் அவளால பார்க்க முடியும். இந்த பவர்ஸை தவிர இன்னொரு பயங்கரமான பவர் என்னன்னா, எய்டாவால யார வேணா லவ் ட்ராக்ல விழ வைக்க முடியும். அவங்களுக்கே தெரியாத எந்த ஜென்டரா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இவ மேல ஒரு காதல் வந்துடும். அப்புறம் நம்ம டேமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவனுடைய பவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவனால எதை வேணா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதாவது எந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வேணா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இவனை நீங்க அட்டாக் பண்ணுன்ற மோட்டிவோட அட்டாக் பண்ணும்போது அவன் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் டச் பண்ணாலே போதும். எல்லாம் கேட்ட நருட்டோ இவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, இதை கேட்டா எனக்கே தலைவலி வந்துடும் போல இருக்குன்னு சொல்ல, அம்மாடாவோ டேமன் ரொம்ப ஸ்டூப்பிடா தான் நடந்துக்குவான், அவன் ரொம்ப டென்ஷன் ஏற்றுவான், நீங்க எக்காரந்த கூட அவனை கொல்லணுன்ற மோட்டிவோட அவனை அட்டாக் பண்ணிடாதீங்க. அப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால எக்காரந்த கொண்டு அவனை கொல்லணுன்ற மோட்டிவ்ல யாரும் அவனை அட்டாக் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் கேட்ட பொருட்டோ டேமன் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க, என்ன பொருட்டோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன் டேமன் கேட்க, இல்ல நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சொல்றான். இப்பதான் ஏன் நம்ம நருட்டோ முக்கியமான கேள்வியை கேட்கிறான், உன்னால எப்படி இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, மோட என்ன சொல்றான், நான் ஒன்னும் காட் கிடையாது, என்னால அந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் உருவாக்க முடியாது. சொல்லப்போனா அந்த பவர்ஸ் எல்லாம் நான் உருவாக்கல, அதெல்லாம் வந்து இருந்ததை என்னால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் அந்த பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன். ஷிகமாரு ஷாக் ஆகி, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியா, இப்படி எல்லார்கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா பவர்ஸுமே ஒரே ஒருத்தங்கிட்ட தான் வந்துச்சு, அதான் சீபாய் ஒட்சுசுகி அப்படின்னு சொல்ல எல்லாம் மிரண்டு போய் பாப்பானுங்க. ஷிகமாரு ஒரு பயத்தோட, யார் அந்த சீபாய் ஒட்சுசுகி, இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, நீ பயப்படாத ஷிகமாரு, அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவன் போட்ட மிச்சம் மீதி தான் இதெல்லாம். உங்களுக்கு ஆல்ரெடி சாக்ரா ஃப்ரூட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஒரு பிளானட்டோடைய மொத்த லைஃப் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி தான் சாக்ரா ஃப்ரூட் உருவாக்குறோம். அந்த சாக்ரா ஃப்ரூட்ஸை வந்து ஒட்சுசுகி சாப்பிட்டு பவர்ஃபுல் ஆகுறாங்க. அப்படியாப்பட்ட சாக்ரா ஃப்ரூட்டை நிறைய வாட்டி சாப்பிட்டு செத்து பழச்சு லைஃபையே சீட்டிங் பண்ணி டெத்தியை ஏமாத்தி நிறைய விதமான பவர்ஸ் அடைஞ்ச ஒருத்தன் தான் சீபாய் ஒட்சுசுகி. நீ ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சீபாய் ஒட்சுசுகி பவர்ஸை தான் இவங்களுக்கு நீ கொடுத்துருக்கியா? எஸ், அதை தான் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். சீபாய் ஒட்சுசுகி இப்போ இங்க இல்ல, பட் விட்டுட்டு போன மிச்ச மீதில இருந்து அவனுடைய டிஎன்ஏஸ் எடுத்து அது மூலமா தான் இவங்களுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். அப்ப ஷிகமாரு, கட்டாட்சுகி நீங்க இங்க தானே இருக்கீங்க, உள்ள வாங்க, சொல்றதெல்லாம் பாசிபிளான விஷயம் தானா அப்படின்னு கேட்க, கட்டாட்சுகி உள்ள வந்துட்டு, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன், பர்சனோட எபிலிட்டி இன்னொரு பர்சனுக்கு இம்ப்ளான்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இப்ப இருக்கிற ஹியூமன் டெக்னாலஜி வச்சு அதை பண்றது இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். ரீசெண்டா ஹியூமன்ஸாலே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கவாக்கி பாடியில இருந்து நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன். அதனால இது பாசிபிளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அம்மாடோ, நான் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் நீ நினைக்கிறியா ஷிகமாரு அப்படின்னு கேட்க, நீ இதெல்லாம் கண்டுக்காத, நான் அப்படிதான் எல்லாத்தையும் சந்தேகப்படுவேன், என்னால இப்பவும் உன்னை நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, நருட்டோ நீ ஒரு நிமிஷம் இரு ஷிகமாரு, அம்மாடா நீ சொல்ல வந்ததை கண்டினியூ பண்ண அப்படின்னு நருட்டோ சொல்ல, சீபாய் ஒட்சுசுகி பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவனுடைய பவர்ஸ் இது மட்டும் இல்ல, இது இல்லாத நிறைய வகையான எபிலிட்டிஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு. பத்தாத்துக்கு அவன் ஒரு நிஞ்சுட்சு யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சானா அவனுக்கு எந்த ஒரு ஆன்சைன்ஸும் தேவையில்ல, அவன் கையை வீசினாலே ஒரு சுறாவளியே உருவாகிற அளவுக்கு அவன் பவர்ஃபுல். அந்த மாதிரியான ஒரு பவர் தான் சிஞ்சுட்சு. இந்த சிஞ்சுட்சுன்றது சுழியும் ஆடாது, ஸ்டேஜ் ஜுட்சுலயும் ஆடாது, இது ஒரு டிவைன் பவர்னே சொன்னோம். இந்த சிஞ்சுட்சு பவருக்கே அடிபடுறதுன்னு பாத்தி நம்ம எய்டாவுடைய பவர்ல எல்லா பவர்ஸுமே, டைமண்ட் பவர்ஸ், கோடோடைய பவர்ஸ், ஈவன் கவாக்கியோடைய போன்ற எல்லா பவர்ஸுமே இதுக்கு கீழே தான் அடங்கும். அதாவது கார்மா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், அது எல்லாமே இதுக்கு கீழே தான் அடங்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், சிஞ்சுட்சு உருவாக்குற ஒரு விஷயங்களை சிமிலரா உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டதான் இந்த நிஞ்சுட்சுவே. பட் இந்த நிஞ்சுட்சு யூஸ் பண்றதுக்கு ஆன்சைன்ஸை கண்ட்ரோல் பண்ணி சாக்கராவை அதுக்குள்ள கொண்டு வந்து அது மூலமா தான் நம்மளால நிஞ்சுட்சு பயன்படுத்த முடியும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரடா குறுக்க பேசுறா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நினைச்சிருங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சிஞ்சுட்சுன்றது நிஞ்சுட்சுடைய ஒரிஜினல் வெர்ஷன், இது வந்து ஒரு காப்பீடு வெர்ஷன் தான் நிஞ்சுட்சு அப்படின்னு நீ சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, நான் சொல்றதெல்லாம் ஒன்னால நம்ப முடியாம இருக்கலாம் சாரடா, பட் இதுதான் உண்மை. ஏன்னா கேட்ட ஷிகமாரு, நீ சொல்றத பார்த்தா ஹியூமன் டெக்னாலஜியோடைய ஒட்சுசுகி டெக்னாலஜி வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு. அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த சீபாய் ஒட்சுசுகி எவன் கொன்னது, அவனை எப்படி சாவடிச்சிருப்பாங்க, அவனை நினைச்சிருந்தா கர்மா மூலமா எத்தனை வாட்டி ஒன்னு உயிரோட வந்து அவன் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாமே.
சிபாய் உட்சுசுக்கி யாரு கொண்டான்றதெல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் சிபாய் உட்சுசுக்கி வந்து நிறைய விதமான சக்கரா புட்ஸ் சாப்பிட்டு ஒரு சைக்கிளின் எவல்யூஷன் அடைஞ்சு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பிசிக்கல் பாடியே தேவையில்லைன்ற ஸ்டேஜை கூட அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவன் அடைஞ்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு பாடியே தேவைப்படாதுன்னும் போது அவனுக்கு காரமாவும் தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்பட போறது இல்ல. இது எல்லாமே என்னுடைய கற்பனைகள் தான். பட் இப்படி நடந்திருக்கலாம் என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்ல முடியும். ஷிகமாரு, நீ சொல்றதெல்லாம் என்னதான் பயங்கர இம்பாசிபிளா தெரிஞ்சாலும் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருத்தன் காட் ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னா இது எல்லாமே பொறுத்து போதே அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நருட்டோ ஒண்ணுமே புரியாத ரைட் அப்படின்னு சொல்றான். இப்போ பொருட்டோ, ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? ஓ சாரி, நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேனோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளால எதை பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஓட்சுசுக்கி பவர்ஸ் மூலமா பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள்னா, என்னோட இறந்து போன ஒரு மகளை நான் எப்படி உயிரோட கொண்டு வந்தனும், அதுதான் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்ல. அங்க இருந்து கட் பண்ணி சாரடாவை காட்டுறாங்க. சாரடா இறந்து போன மகள் திருப்பி உயிரோட கொண்டு வந்தாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி டெல்டா வந்து நிக்கிறா. சாரடா, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்க, டெல்டாவோ வெக்கப்பட்டுக்கிட்டே, நான் ஒரே வாட்டி டெல்டாவை பார்த்துட்டு போயிடுறேன், நீ இதை கவாக்கி கிட்ட மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட சாரடா, நோ வே, நீங்க வந்ததே முதல்ல தப்பு. இப்போ சென்சிட்டிவிட்டி நேத்திக்கு உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க, இடத்த விட்டு நீ உடனே ஓடு அப்படின்னு சொல்ல, சரி விடு நான் இங்க இருந்தாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ பண்ற விஷயத்தினால எனக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை வரும், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்ப டெல்டா விடுற மாதிரியே தெரியல, ப்ளீஸ் நான் ஒரே வாட்டி இங்க இருந்து ஈட ஒரு வாட்டி பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. முன்னாடியே ஓடி வந்த கிளாஸ் ரெப் டெல்டா ப்ளீஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்ல, டெல்டா அப்படியே ஷெடோனாய் நிக்கிறா. சாரடாவோ இதான் இவளுடைய ஷெடோன் கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிளாஸ் ரெப் வேகமா வந்து மூச்சு விட்டுக்கிட்டே, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, டெல்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா, அவ ஸ்பீடுக்கு என்னால ஓடி வந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க, இப்ப சாரடா பரவாயில்ல கிளாஸ் ரெப், எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க, நீ இவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, கிளாஸ் ரெப்போ அவ சாதாரணமா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, என் பேச்சையும் அவளோட பேச்சையும் மட்டும்தான் கேட்பா, என்னன்னு தெரியல இப்பெல்லாம் அவளுடைய கோடிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, நாங்க திருப்பி சரி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்ப மெச்சிக்கியோ, ஓ அப்படியா, ஈடாவுடைய பவர்ஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லா, அவளுடைய பவர்ஸ் இந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகும் நானே எதிர்பார்க்கல, நான் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சாரடாவும் ஈடாவுடைய எபிலிட்டி இவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை கட் பண்ணி ஷிகமாரு காட்டுறாங்க. ஷிகமாருவும், உன்னோட இறந்து போன மகளை திருப்பி உயிரோட கொண்டு வந்தேன்னு சொல்ல வரியா? அப்ப நருட்டோ, உன்னுடைய பொண்ணு 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா நீ சொன்ன, அவளை நீ திருப்பி உயிரோட கொண்டு வந்ததா என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பதான் அம்மாட சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னுடைய மக அக்கமி ஒரு மோசமான டிசீஸால பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த டிசீஸ்ல இருந்து என் மகளை கியூர் பண்றதுக்கு எந்த ஒரு மெடிசனும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. எனக்கு அந்த டாக்டர்ஸ் மேல சுத்தமா கோபம் கிடையாது, ஏன்னா நான் வேற ஒரு வழி கண்டுபிடிச்சு என் மகளை உயிரோடு கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அவளை குளோனிங் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருந்தேன். ஒரு விஷயமான விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தா அது மூலமா உடம்ப கியூர் பண்றதுக்கு பதிலாக அவளுக்கு வேற ஒரு உடம்பே கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்திருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் மகள் இறந்து போயிட்டா. பட் அவ இறந்து போனதை நினைச்சு நான் எதுவுமே கவலைப்படல, ஏன்னா அவளுடைய பிரெயின்ல இருந்து எல்லா மெமரிஸையும் பர்ஃபெக்டா என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி அவளுடைய மெமரிஸ் எல்லாம் நான் பர்ஃபெக்டா எடுத்து வச்சுக்கிட்டு, அவ இறந்து போய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஃபெக்டான பாடியை உருவாக்கி அந்த பாடிக்கு என் மகளுடைய வாய்ஸையே பர்ஃபெக்டா கொடுத்து அவளுடைய மொத்த மெமரிஸும் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவ அச்சேசல் என் மகளை மாதிரியே இருக்க, என் மகளை மாதிரியே பேச, ஈவன் என் மகளுடைய எல்லா மெமரிஸுமே அவகிட்ட இருக்கு. பட் அவ என் மகள் மாதிரியே இல்ல. அதுக்கு என்னதான் மெமரிஸ் இருந்தாலும் அதுகிட்ட என்னுடைய மகளுடைய எந்த ஒரு பர்சனாலிட்டியோ ஹியூமானிட்டியோ எதுவுமே இல்லாத போயிடுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஹியூமனுடைய கான்சன்ட்ரேஷன்ன்றது அவங்களுடைய மெமரிஸ் மட்டும் கிடையாது. எத்தனை வாட்டி இந்த மாதிரி குளோன்ஸ் உருவாக்கிட்டே இருந்தாலும் அத்தனை குளோன்ஸுக்குமே ஒரு வாட்டி டிஃப்ரெண்டான ஆட்டிடியூட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி என் பொண்ணு மாதிரி எந்த ஒரு குளோனுமே அமையல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு இறந்து போனவங்களுடைய முழுசா அவங்கள உயிரோட கொண்டு வரணும்னா அது மனித சக்தியால முடியாது, கண்டிப்பா அது கடவுள் சக்தியால மட்டும்தான் முடியும். இந்த விஷயம் எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. அப்பதான் அந்த மாதிரி டைம்ல ஜீகன் வந்தான். ஜீகன், நீ நான் சொல்றதெல்லாம் செஞ்சேன்னா கண்டிப்பா உன்னையும் மகளையும் நான் சேர்த்து வைக்கிறேன், அதாவது அவனுக்கு நான் சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய மகளை ரிவீல் பண்றதுக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தான். இதனாலதான் காரா குரூப்ல நான் ஒரு முக்கியமான மெம்பரா சேர்ந்தேன். அப்போதைக்கு எனக்கு ஜீகனுடைய கோல் என்னன்றது தெரியாத இருந்துச்சு. ஜீகனுடைய கோல்ன்றது சாக்ரா ஃப்ரூட் அடித்து சாக்ரா ஃப்ரூட் அடைஞ்சு அந்த மொத்த உலகத்தையும் அழிச்சிருவான்றது எனக்கு அப்ப தெரியாது. இப்ப ஷிகமாரு, அப்போ உன்னுடைய மகளுக்காக அந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும்ன்ற முடிவோட தான் நீ இருந்தியா அப்படின்னு கேட்க, அப்ப நருட்டோ உடனே, நீ உன்னுடைய மகளை ரிவ்யூ பண்ற பிளானையே கை விட்டுட்டு நீ அதுக்காக தான் ஜீகனை அட்டாக் பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆமாடாவோ, என்னுடைய மகளை ரிவ்யூ பண்றதுதான் என்னுடைய முக்கியமான கோலு. பட் என்னதான் இருந்தாலும் என் மகளை ரிவ்யூ பண்ணும்போது இந்த உலகமே அழிஞ்சதுக்கு அப்புறம் அவ எங்க இருப்பா, இந்த உலகத்தையே அழிச்சிட்டு தான் அவளை கொண்டு வரணும்ன்ற மோட்டிவ்ல நான் இல்ல.
அதனாலதான் நான் ஜீகனை அட்டாக் பண்ணேன். ஆனா ஜீகன் என் மகளை ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருந்தான். பட் அவன் எப்படி பண்ணுவான்ற விஷயம் எனக்கு புரியாம இருந்துச்சு. அவன் அட்டாக் பண்ணும்போது நான் அதை கண்டுபிடிச்சேன். அவன் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறதுக்கு காரமாவை யூஸ் பண்றான். நானும் குளோன் மெத்தட் மூலமா மெமரிஸ் காப்பி பண்ணி உருவாக்கி குளோன்ஸை உருவாக்கும் போது எனக்கு அது சரியா வரல. பட் ரெண்டு மெக்கானிசமும் ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இவனுக்கு மட்டும் இது எப்படி சரியா அமையுது அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த காட்லி பவரான சிஞ்சுட்சு என்கிட்ட இல்லாததுனாலதான் என் மகளுடைய பர்சனாலிட்டி எந்த ஒரு குளோனுக்குமே வரல. பட் என்கிட்ட இந்த சிஞ்சுட்சுவான கார்மா இப்ப என்கிட்ட இருக்கு. இதை வச்சு கிளாஸ் ரப்புக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓ, கவாக்கியோட கார்மா யூஸ் பண்ணி அவளுடைய மகளை திருப்பி உயிரோடு கொண்டு வரதான் அவன் இவ்வளவும் பண்ணானா அப்படின்னு யோசி. அங்க கட் பண்ணி திருப்பி அம்மாடவை கட்டுறாங்க. அம்மாடோ கவாக்கியோடைய பாடியில இருக்கிற கார்மால என் மகளுடைய எபிக்கியோடைய ஃபுல் டேட்டாவுமே இருக்கு. உருவாக்குற புது குளோனுக்கு அவன் கார்மாவை இம்ப்ளான்ட் பண்ணாலே போதும், என் மக திருப்பி உயிரோட வந்துருவா அப்படின்னு அவன் சொல்ல, எல்லாத்தையும் கேட்ட ஷிகமாரு உடனே ஏடாவை கூப்பிடுறான். என்ன ஷிகடையார் அப்படின்னு ஏடா கேட்க, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அம்மாடா பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சா இல்லையான்றத மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றியா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அம்மாடா பாக்க, நருட்டோ நீ ரொம்ப மோசமா பண்றடா ஷிகமாரு அப்படின்னு சொல்ல, பொருட்டோவை நீங்க பண்றது ரொம்ப தப்பு ஷிகமாரு அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஷிகமாருவோ நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அம்மாடோ, இது என்னுடைய ஜாப் அப்படின்னு சொல்ல, டெல்டா நீ பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு ஷிகமாரு, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப பொருட்டோ அவனுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, டே பொடி பையா நான் பேச உனக்கு கேக்குதுன்னா ரிப்ளை பண்றா அப்படின்னு சொல்ல, யாரா அவன்? அப்ப அந்த வாய்ஸோ நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது, அப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்ல, டே மோமோஷிக்கி உன்னால எப்படி அதெல்லாம் பேச முடியுது? அதுக்கு மோமோஷிக்கும் உடம்புல டேமேஜ் ஆன நிறைய பாட்டு நான் தான் ரீஜென்ரேட் பண்ணேன். அதனால உன்னுடைய டேட்டாவோ என்னுடைய டேட்டாவோ கலெக்ட் ஆனதுனால நம்ம ரெண்டு பேருடைய மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சு. பொருட்டோ அவன் மனசுக்குள்ளேயே இது மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் சொல்ற மாதிரி ஒருவேளை இது மோமோஷிக்கியோட தாட்ஸ் தான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே மோமோஷிக்கியோ பொருட்டோ கிட்ட, நான் சொல்றத மட்டும் நீ கேளு, என்னதான் இருந்தாலும் அம்மாட நினைக்கிறத மட்டும் நடக்க விடாத, அம்மாவோட சொல்றதுல பாதிக்கு மேல போய் அவன் சொல்றதுல மத்தவங்க நம்புற மாதிரி நீ நம்பாத அப்படின்னு சொல்ல, அப்ப நீ சொல்ற மாதிரி பார்த்தா ஆனா அம்மாட சொன்ன மாதிரி காட்ஸை பத்தி அவன் சொன்னது எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் சொல்ற மாதிரி காட்ஸை பத்தி அவன் சொன்ன எல்லாமே உண்மை. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவன் சொன்னதுலேயே உண்மை. சிபா யோட்சுசுக்கியை பத்தி அவன் சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் உண்மைதான். பட் அப்போதைக்கு அவர் இந்த உலகத்துல இல்ல. மட சொன்ன சிஞ்சுட்சு பத்தின கூட்டுல எனக்கு ஒரே ஒரு சின்ன தப்பு மட்டும் இருக்கு. நான் பல வருஷங்களா இந்த யூனிவர்ஸ்ல இருந்திருக்கேன். சிஞ்சுட்சுவை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்குவேன். சிஞ்சுட்சுவை பத்தி எல்லாருக்கும் கொடுத்த பவர்ஸ் கூட சிஞ்சுட்சுல இருந்து கொடுத்தேன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. அதுலயும் முக்கியமா ஈடாக்கு அவனுடைய கண்ணை கூட விட்டுடலாம். பட் அவளுடைய அந்த லவ்வோடைய பவர்ன்றது கண்டிப்பா செஞ்சுட்சு கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எந்த ஒரு செஞ்சுட்சுலையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மோமோஷிக்கி சொல்ல, இப்ப நீ என்னதான் சொல்ல வரேன்னு பொருட்டோ கேட்க, நான் மோமோஷிக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல நான் பல ஆயிரம் வருஷங்களா வாழ்ந்திருக்கேன். இருக்கிற எல்லா வகையான செஞ்சுட்சு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எய்டா மாதிரி இவர்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பவர்ஸையுமே நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. இதுல இருந்தே தெரியல அம்மாட சொல்றது எல்லாமே உண்மை கிடையாது, அதுல பொய் தான் நிறைய கலந்துருக்கு அப்படின்னு. நீ சொல்ல வரத பார்த்தா சயின்டிபிக் நிஞ்சா டூலாவே முழுசுமா எய்டா பவர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீ சொல்ல வரியா? அப்படி உருவாக்கி இருந்தா அம்மாட எதுக்காக போய் சொல்லணும் அப்படின்னு கேட்க, மோமோஷிக்கு எனக்கு இதே டவுட் தான் இருக்கு, அவன் எதுக்காக இதெல்லாம் போய் சொல்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏடாவ ஷிகமாரு கிட்ட அம்மாடாவுக்கு ஒரு பொண்ணு இருந்துக்கா, அவளுடைய 24 வயசுல இறந்து போயிட்டா, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஷிகமாரு கிட்ட சொல்ல, இப்ப ஷிகமாருவோ நீ சொன்னதெல்லாம் தேங்க்ஸ் ஏடா, அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மாடோ நீ என்னுடைய இன்னசெட்டியே நீ அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ உடனே நல்ல மாதிரி நடிக்காத, நான் உன்னை நம்பாம போனதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்ல, அப்போ பொருட்டோ கட்டுறாங்க. பொருட்டோ இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் எவ்வளவு நேரம் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோமோஷிக்கியோ இது எனக்கே சுத்தமா பிடிக்கல, இது நம்ம ரெண்டு பேருடைய வில் பவர்ஸையும் மீறி நடக்கிறதுனால இதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்ல, நீ ஏதாவது பண்ணி ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை ஏதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, இப்போ பொருட்டோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு விஷயம் வருது. அந்த விஷுவல்ஸ்ல லீஃபிலேஜேஷனை பேசி யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சிக்கடாய் நீ ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்பல்ல, மீட்சிக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, மீட்சிக்கி காட்டுறாங்க. அவன் பயங்கர பவர்ஃபுல்லா ஸ்டேஜ் மூட்ல பயங்கர டென்ஷன்ல நிக்கிறான். மீட்சிக்கியோ நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்னு பார்த்தா கவாக்கிய பார்த்து சொல்றான். இப்படி அங்க அந்த விஷன்ஸ் கட்டாவ பொருட்டோ ரியாலிட்டியில பயங்கர ஷாக் ஆகி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்த எய்டா அப்படியே ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட முடிக்கலாம். அடுத்த சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு வேகமா போட்டு ட்ரை பண்றோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டிட்டீங்க. பாய்.